அவிநாசிலிங்கேஸ்வரர் கோயில் என்பது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவிநாசியில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். இந்த கோயில் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் கோபுரங்களை கொண்டுள்ளது. அவற்றில் அவிநாசியப்பர் மற்றும் கருணாம்பிகை சன்னதிகளுக்கு முகப்பில் உள்ள கோபுரங்கள் மிகவும் முக்கியமானவை. அவிநாசி என்றால் அழிக்க முடியாதது என்று பொருள். இது சிவபெருமானின் பக்தர்களுக்கு அருளும் கருணையை குறிக்கிறது. அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் உணர்ச்சிகரமான புராண கதையால் புகழ்பெற்றது. இது சுந்தரர் என்ற சிவனடியார் மற்றும் ஒரு அதிசயமான உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்டதாகும். அந்த புராண கதையின் முக்கிய அம்சம் இங்கே. வெகு காலத்திற்கு முன்பு அவிநாசி நகரத்தில் வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்த 2 சிறுவர்கள், ஒருவர் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர், மற்றவர் அருகிலுள்ள ஒரு சாதியை சேர்ந்தவர், நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் கோயில் குளத்தின் காசி கங்கை தீர்த்தம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அவர்களில் ஒரு சிறுவன் தண்ணீரில் இழுக்கப்பட்டு முதலையால் விழுங்கப்பட்டான். இந்த சம்பவம் கிராமம் முழுவதும், குறிப்பாக இறந்த சிறுவனின் குடும்பத்தினரை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. 3 வருடங்கள் கடந்துவிட்டன. அந்த சிறுவனின் நண்பனுக்கு உபநயனம், பூணூல் போடும் சடங்கு நடைபெற்றது. இறந்த சிறுவனின் பெற்றோர் தங்கள் மகனுக்கு இந்த முக்கியமான சடங்கை பெறும் வாய்ப்பு கிடைக்காததை நினைத்து மனம் உடைந்து போயிருந்தனர். அப்போது சைவ சமயத்தின் பெரிய சிவனடியாரான சுந்தரர் தனது யாத்திரையின் போது அவிநாசிக்கு வந்தார். துக்கத்தில் இருந்த பெற்றோரின் கதையை கேட்ட சுந்தரர் மனம் வருந்தினார். அவர் சிவபெருமானை நோக்கி ஒரு பதிகம் பாடி அந்த சிறுவனின் உயிரை மீட்டுக் கொடுக்குமாறு வேண்டினார். அதிசயமாக ஒரு முதலை அதே குளத்திலிருந்து வெளிவந்து அந்த சிறுவனை உயிருடனும் எந்தவித காயமும் இல்லாமலும் துப்பியது. நேரம் கடந்துவிட்டதே தெரியாதது போல் இருந்தது. ஊரே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது. உயிர் பெற்ற அந்த சிறுவனுக்கு மிகுந்த ஆரவாரத்துடனும் கொண்டாட்டத்துடனும் உபநயனம் செய்து வைக்கப்பட்டது. இந்த அதிசயம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரத்தில் மார்ச் ஏப்ரல் முதலை வாய்ப்பிள்ளை உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வின் சடங்கு ரீதியான மறு இனாக்மெண்டம் நடைபெறுகிறது. இந்த கதை சிவபெருமானின் கருணையையும் உண்மையான பக்தியின் சக்தியையும் எடுத்து காட்டுகிறது. மேலும் இது அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் தமிழ் சைவத்தில் இவ்வளவு முக்கியமான இடத்தை பெறுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும்.